லைசோசைம் லைசோசைம் உடைய டைப்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன், அப்புறம் லைசோசைம் ஜீன்ல ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸ்னால வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம இந்த லைசோசைம் லைசோசைம் எப்படி உருவாகுது, அப்புறம் மெச்சூர் எப்படி ஆகுது அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ இது வந்து அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ. லாஸ்ட் வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கைண்ட்ஸ் ஆஃப் லைசோசோம். இதுல பிரைமரி லைசோசோம் ஃபர்ஸ்ட். பிரைமரி அப்படின் போதே ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆன லைசோசோம். நியூக்ளியஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த பெப்டிடைட் சிந்தசிஸ் ஆன புரோட்டீன் அதுக்கப்புறம் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல என்டர் ஆகி அது வந்து வெளியில வரக்கூடியது தான் இந்த பிரைமரி லைசோசோம். இந்த லைசோசோம் ஒரு ஸ்டோரேஜ் கிரானுவல்ஸ். இது புரோட்டோ லைசோசோம் ஆர் வெர்ஜின் லைசோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நியூலி ஃபார்ம்டு ஆர்கனல். இந்த பிரைமரி லைசோசோம் உடைய பவுண்டரி லேயர் மெம்பரன் வந்து சிங்கிள் மெம்பரனா இருக்கும். அப்புறம் டயாமீட்டர் 100 நானோமீட்டர். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய என்சைம் டிகிரடேட்டிவ் என்சைமா இருக்கும். அடுத்ததா ஹெட்டிரோஃபேகோசோம். ஹெட்டிரோஃபேகிக் வேக்யூல்ஸ் ஆர் ஹெட்டிரோலைசோசோம்ஸ் ஆர் ஃபேகோலைசோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பிரைமரி லைசோசோம். அது கூட சேர்ந்து சைட்டோபிளாஸ்மிக் வேக்யூலோட சேர்ந்து வெளியில எக்ஸ்ட்ரா செல்லுலார்லேருந்து வரக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த ஹெட்டிரோஃபேகோசோம்ஸ். இது எண்டோசைட்டோசிஸ் முறையில் நடக்கும். எப்போ இந்த ஹெட்டிரோஃபேகோசோம்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா டைஜஷன் நடக்கிறப்போ. ஸோ இந்த என்கல்ஃப் ஆகப்பட்ட இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் டைஜஷன் நடந்து அதுக்கப்புறம் இந்த டைஜஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் லோவர் மாலிகுலர் வெயிட்டோட மெம்ப்ரன்ல ரெடியா பாஸ் ஆகி இந்த லைசோசோம் மேட்ரிக்ஸோடைய ஒரு பார்ட்டா சேர்ந்துரும். அடுத்ததா ஆட்டோஃபேகோசோம்ஸ். இதை ஆட்டோஃபேகட்டிக் வேக்யூல் ஆர் சைட்டோலைசோசோம்ஸ் ஆர் ஆட்டோலைசோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைசோசோம் இன்ட்ரா செல்லுலர் ஸ்ட்ரக்சரை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், பெராக்சிசோம்ஸ், கிளைகோஜன் கிரானுவல்ஸ் இது எல்லாத்தையும் ஆட்டோ டைஜஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இது எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா செல் க்ரோத் அப்பவும் ரிப்பேர் அப்பவும் டிஷ்யூ ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல இருக்கும்போதும் இந்த ஆட்டோஃபேகோசோம்ஸ் பார்க்க முடியும். இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வெசிகல்ஸா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பிரைமரி லைசோசோம் உடைய பார்ட்டா சேர்ந்து அதுக்கப்புறம் சைட்டோசால்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸையும் என்கல்ஃப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டீக்ரடேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். இதை மைக்ரோ ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததா வர டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிடுவல் பாடிஸ். டீலோ லைசோசோம்ஸ் ஆர் டென்ஸ் பாடிஸ் ஆர் செகண்டரி லைசோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைஜஷன் வந்து ஃபுட் வேக்யூல் இன்கம்ப்ளீட்டா ஃபுட் வேக்யூல தான் இந்த ரெசிடுவல் பாடிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெசிடுவல் பாடிஸ் லார்ஜா இர்ரெகுலர் இன் ஷேப் ஆகவும் இது குவைட் எலக்ட்ரான் டென்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க பார்க்க முடியும் எந்த ஆர்கானிசம்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா அமீபாவும் புரோட்டோசோவாலையும் ரொம்ப பார்க்க முடியும். இன்கம்ப்ளீட் டைஜஷன் ஆகி இருக்கிற இந்த மெட்டீரியல்ஸை எக்ஸோசைட்டோசிஸ் முறையில வெளியில செல் மெம்பரனுக்கு வெளியில எடுத்துட்டு போய் எக்ஸோசைட்டோசிஸ் ஆர் சைட்டோசாலிலேயே லிபோஃபியூஷன் கிரானுவல்ஸ்னால சூடப்பட்டு இருக்கும். அடுத்ததா ஸ்பேரோசோம்ஸ். ஸோ இந்த ஸ்பேரோசோம்ஸ் அப்படின்றதும் ஒரு மெம்பரன் பவுண்ட் ஸ்பெரிக்கல் பார்ட்டிகல். இது 0.5 to 25 மியூமீட்டர் டயமீட்டர் கொண்டது. இந்த கிரானுலார் ஸ்ட்ரக்சரும் இன்டர்னலி அதுக்குள்ள வந்து லிபிட் புரோட்டீனால ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க ஒரிஜினேட் ஆயிருக்கும்னா மெயினா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கும். அதுவும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உடைய அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட்ஸ்ல இருந்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சைட்ல எட்ஜ்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆயில் அக்யூமுலேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆயில் அக்யூமுலேட் ஆன அந்த வெசிகல்ஸ் தான் இங்க நம்ம ஸ்பீரோசோம்ஸ் அப்படின்றோம். இந்த ப்ரோ ஸ்பீரோசோம்ஸ் அப்படின்றோம். சின்ன சின்ன ப்ரோ ஸ்பீரோசோம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்பீரோசோம்ஸா ஃபார்ம் ஆகப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆல்யூரான் கிரெயின் அது அடுத்த டைப். ஸோ இது வந்து எங்க நம்ம பார்க்க முடியும் நம்மளுக்கே தெரியும். நம்மளுடைய ஃபுட் கிரெயின்ஸ்ல வந்து இந்த ஆல்யூரான் கிரெயின் கிரானுவல்ஸ் வந்து பார்க்க முடியும். இதுவும் வந்து ஒரு புரோட்டீன் பாடி. ஸோ இது எண்டோஸ்பாம்லையும் காட்டன் லிடன் ஆஃப் த சீட்ஸ்லையும் பார்க்க முடியும். ஸோ எப்போ பார்க்க முடியும் லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் சீட் ரைப்பனிங் அப்போவும் பட் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஜெர்மினேஷன் அப்போ டிஸப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வெரைட்டி ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் அடங்கி இருக்கு. அதுல மெயினா புரோட்டியேஸும் பாஸ்பேட்டேஸும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர 3 அமைலேஸ் அப்புறம் ஆர்என்ஏஸ் இதெல்லாமும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்றாங்க. இது ஸ்பெரோசோம்ஸ் மாதிரியே தான் ஆல்யூரான் கிரெயின்ஸும் ஃபுட் அதாவது ரிசர்வ் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த மெட்டீரியல் ஜெர்மினேஷன் அப்போ கம்ப்ளீட்டா டைஜஷன் ஆகி இந்த பிளான்ட் வளர்றதுக்கு உதவியா இருக்கு. இப்போ லைசோசோம்ஸ் பிளான்ட்ல இந்த ஆல்யூரான் கிரெயின்ஸ் தவிர மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல ஸ்மால் வேக்யூல்ஸா பிரசன்ட் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். அதை ப்ரோ வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதை எங்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லயும் கோல்கைலையும் பார்க்க முடியும். அதுல இருந்து பிரிஞ்சு வரதை பார்க்க முடியும். ஸோ அதுக்குள்ள இந்த லைசோசோம் பிளான்ட் லைசோசோம்ஸ்குள்ள ஆசிட் ஹைட்ரோலைசஸ் அதிகமா இருக்கும்.
இந்த டைஜஷன் ஆகிறதுடைய டைப் தான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் லைசோசோம் அப்படின்னு. ஸோ இந்த டைஜஷனுக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது ஏடிபி. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த புரோட்டான் உள்ள வரணும், இந்த டிரான்ஸ்போர்ட்டருக்குள்ள வரணும், இங்க இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபோர்ட்டருக்குள்ள வரணும் அப்படின்னா நம்மளுக்கு புரோட்டான் உள்ள வரணும். ஸோ அப்பதான் இந்த லைசோசோம்குள்ள இருக்கக்கூடிய ஆசிட், அதாவது பிஹெச் வந்து பேலன்ஸா இருக்கும். ஸோ அப்போ வந்து தேவைப்படுறது ஏடிபி. இந்த ஆன்டிபோர்ட்டர் புரோட்டானை உள்ள எடுக்கிறதும் குளோரைட் அயானை வெளியில தள்ளுறதுமா இருக்கும். ஸோ இது ஆன்டிபோர்ட்டருடைய புரோட்டீன் நேம் என்ன அப்படின்னா CLC7 ஆன்டிபோர்ட்டர். முதல்ல நம்ம இந்த எண்டோசைட்டோசிஸ் நடக்கும்போது அதை எண்டோசோம் அப்படின்னு சொல்றோம். அந்த எண்டோசோம் ஒரு வெசிகலா கிரியேட் ஆகும்போது அதை பின்னோசைட்டோசிஸ்ன்ற முறையில சொல்றோம். இந்த பின்னோசைட்டோசிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிக் ப்ராசஸ், ஒரு பிக் ஸ்பியரிக்கலா மாறுறது தான் மைக்ரோ பின்னோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்றோம். ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த லைசோசோம் கால்சியம்கான முக்கியமான சோர்ஸ் ஆகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பிக்சர் டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வெளியில இருக்க ஃபுட் பார்ட்டிகலை என்கல்ஃப் பண்றதா அதை எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னுவோம். இன்கேஸ் இது பாக்டீரியாவோ ஆர் மைக்ரோ ஆர்கனிசம்ஸா இருந்தா அதை ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த என்கல்ஃப் பண்ண பார்ட்டிகல் வந்து இப்போ ஃபுட் பார்ட்டிகலா இருந்தா நம்ம பார்த்தோம் ரெசிடுவல் பாடிஸ் அப்படின்னு சொல்றோம். இதே பாக்டீரியா ஆர் சம் அதர் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படி இருந்தாக்கா அதை வந்து நம்ம ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே இப்போ உள்ள இன்டர்னல் ஆர்கனல்ஸே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியாவை டேமேஜ் ஆன மைட்டோகாண்ட்ரியா என்கல்ஃப் பண்ணியிருந்தா இந்த லைசோசோம் உடைய ப்ராசஸை ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்றோம். நம்ம போன வீடியோலே தெளிவா பார்த்திருப்போம் இந்த என்சைம் சிந்தசிஸ் எப்படி இந்த நியூக்ளியஸ்ல இருந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கும் இந்த இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து எப்படி இந்த CLN6 CLN புரோட்டீனோட ஹெல்ப் மூலியமா இந்த கோல்கி பாடிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் நம்ம. ஸோ இங்க இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோடைய ரெண்டு எட்ஜ்ல வந்து ஆயில் அக்யூமுலேட் ஆயிருக்கும். இதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய வெசிகல்ஸ் தான் நம்ம ஸ்பீரோசோம்ஸ் அப்படின்ற டைப்ல நம்ம இப்ப பார்த்தோம். இந்த கோல்கை பாடிஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த ப்ரீ லைசோசோம் மென்னோ6 பாஸ்பேட்டோட மெச்சூர் ஆகி அதுக்கப்புறம் வந்து வெளியில வரக்கூடியது தான் மெச்சூர்ட் லைசோசோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைஜஷனுக்கு நம்மளுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு அப்படின்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைசோசோம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து டைஜஷன் ஆஃப் லார்ஜ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் பார்ட்டிகல்ஸுக்கும், அதாவது ஃபுட் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் ஆர் பாக்டீரியா ஆர் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸ் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஆர் இல்லைன்னா இன்டர் செல்லுலார் சப்ஸ்டன்ஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. இது எப்போனா இந்த ஸ்டார்வேஷன் இருக்கிறப்போ, செல்லுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ் கிடைக்காதப்போ இந்த ப்ரோட்டீன்ஸ், லிபிட், கார்போஹைட்ரேட் இது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது அதை ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு ஃபங்க்ஷனும் இந்த லைசோசோம் பண்ணுது. அது தவிர பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் இதை நம்ம பார்த்தோம், வேரியஸ் ஆர்கனல்ஸை வந்து டைஜஸ்ட் பண்றதும் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஆர் ஃபாரின் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாக்டீரியா வைரஸை டைஜஸ்ட் பண்றதும் அப்படின்னு சொன்னோம். அதை தவிர செல் டெத் அப்பவும் இந்த லைசோசோம் உடைய ரோல் பெரிய மேஜர் ரோலா இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த லைசோசோம் ஸ்பெர்ம் டிஸ்சார்ஜ் அப்போ இந்த லிமிட்டிங் மெம்பரன், இந்த ஓவமோடைய லிமிட்டிங் மெம்பரனை டைஜஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அது உள்ள இந்த ஸ்பெர்ம் உடைய கண்டென்ட் உள்ள போறதுக்கு இந்த பெனிட்ரேஷனுக்கு இந்த லைசோசோம் உதவியா இருக்கு. இப்போ இந்த லைசோசோம் உருவாகக்கூடிய இந்த டிஎன்ஏலயோ இல்ல அதை உருவாகக்கூடிய புரோட்டீன்லயோ மியூட்டேஷன் ஆர் டிஃபெக்ட்ஸ் இருந்தா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா சில முக்கியமான ஆர்கன்ஸான பிரெயின், விசரா, அப்புறம் போன், கார்டிலேஜ் இதுல எல்லாம் வந்து அஃபெக்ட் ஏற்படும். அதை தவிர கவுச்சர் டிசீஸ் அப்படின்ற இந்த பியூசஸ், ஃபேட்டிக், அனீமியா, லோ பிளட் பிளாட்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த போன்ஸ்ல எல்லாம் ஏற்படக்கூடிய போர்ஸ், அதை தவிர லிவர் அண்ட் ஸ்பிளீன் என்லார்ஜ்மெண்ட்டும் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அதை தவிர அல்சைமர்ஸ் டிசீஸ், ஸோ பிரெயின் நியூரான்ஸோடைய டேமேஜும், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், பேலன்ஸ் மெக்கானிசம் பாதிக்கக்கூடியதாகவும், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. இப்போ இந்த AB5 டாக்ஸின் இது வந்து இந்த காலராலேருந்து வரக்கூடிய டாக்ஸின். இந்த டாக்ஸின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எண்டோசோமல் பாத்வேவை ஹைஜாக் பண்றது மூலியமா இந்த லைசோசோமல் டீக்ரடேஷனை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கு. நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோலயே நியூக்ளியஸ்ல நம்மளுக்கு இந்த டிஎன்ஏல இருந்து உருவாகக்கூடிய இந்த லைசோசோமல் புரோட்டீன் உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் EB. இதுல டிஃபெக்ட் இருந்தா நம்மளுக்கு நிறைய நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் ஆர் கேன்சர்ஸ் ஆர் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஆர் ஏஜ் ரிலேட்டட் டிசீஸும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைசோசோம் உடைய டைப்ஸ், அதுக்கப்புறம் அதோடைய ஃபங்க்ஷன், டிசீஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோல நினைக்கிறேன். Share the knowledge of life science. Thank you.